ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேன் மிட்டாய் செய்யலாம் வாங்க. இது இட்லிக்கு அரைச்ச மாவு தாங்க. அதுதாங்க நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். எந்த நிதானம் போதுங்க. இதுக்கு ஒரு பிஞ்சு இது கூட உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஸ்வீட்டுக்கு தான் இருக்கும். தண்ணி நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆட் பண்ணாதீங்க. இட்லி பதத்துக்கு போதுங்க. அதிகம் தண்ணி ஊற்றினா குழக்குள்னு ஆயிடுச்சுன்னா விட முடியாது. எந்த கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இது கூட நம்ம ஒரு ஃபுட் கலர் ரெட்டு தேன் மிட்டாய் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கினேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அந்த மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். இதை கலக்கி வச்சுட்டு இனி சுகர் சிரப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுகரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கீழே வேஸ்ட்டில் கலைஞ்சிருங்க. மேலே எண்ணெய் பொடி வேஸ்ட்டெல்லாம் போயிடும். ரெண்டாவது தண்ணி நம்ம சுகர் சிரப்புக்கு வச்சுட்டோங்க. இது வந்து நம்ம கம்பி பதம் அப்படி பதம்லாம் எதுவும் வேணாங்க. நமக்கே நல்லா கரைஞ்சி வந்து ஒரு ட்ராப்ஸாக விழுந்தால் நிற்கிற மாதிரி இருந்தால் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இதை எடுத்து வச்சுட்டு நான் எண்ணெய் வச்சுக்கிட்டோம். இனி நாங்கள் இது பிளாஸ்டிக் நம்ம க்ரீம் போடுற பைப்பிங்காக எடுத்து வச்சுட்டுக்கிறோங்க. நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட போட்டுக்கலாம், இல்லை ஸ்பூனில் கூட வாரி ஒழிக்கலாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஒரே டைம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸாக போடும் போதும் நல்லா உருண்டு வருங்க. ஆனால் பிளாஸ்டிக் பேட் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆயில் வாங்குகிற எண்ணெய் வாங்குகிற கவர் இருந்தால் கூட இதில் போட்டு எட்ஜில் கொஞ்சமாக சிறு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வரும். இது 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் கலக்கி விட்டு எடுத்தால் சூப்பரான தேன் மிட்டாய் ரெடிங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈஸியாக நல்லா டேஸ்ட்டான ஸ்வீட்டாக இருக்கும். இது எல்லா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சி போயிடும். எந்த குழந்தையும் கண்டிப்பாக அந்த ஸ்வீட் வாண்டான்னு சொல்லாது. அவ்வளோ நல்லா இருந்துச்சிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்க வர பாய் ஃப்ரெண்ட்ஸ்.